அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சமூக ஊடகங்கள் எல்லாமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வருகை சம்பந்தமாக அநேகமான சமூக ஊடகங்கள், சமூக ஊடக போராளிகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவானவர்கள், எதிரானவர்கள் எல்லாருமே பாய்ந்திருந்த விஷயத்தை காணக்கூடியதாக இருந்தது. டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த ஐநா நோக்கிய பயணம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? டாக்டர் அர்ச்சுனாவினுடைய இந்த ஐநா நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவர் என்ன விடயங்களை அங்கே கதைத்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்றத கருத்தில் பயந்து கொள்ளுங்க. என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஐநா நோக்கிய பயணமாக பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்தும் அவருடைய இந்த ஐநா போய் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது, அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இறுதியில் நடந்தது உண்மையில போர்க்குற்றம்தான், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனவழிப்பு தான். இது சம்பந்தமாக இதுவரையும் இருந்த ஆட்சியாளர்களால் சொல்ல முடியாத விஷயத்தை தான் பாராளுமன்றங்களில் முழங்கியது மாதிரி ஐநா சபையிலும் சொல்ல வேண்டும் என்கின்ற அவாவில் பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இதற்காக முதல்ல சுவிஸ் தூதராலயத்தில் அவருடைய அந்த அத்தனை டாக்குமெண்ட்டும் கொடுக்கப்பட்ட பொழுதும் அத்தனை நிராகரிக்கப்பட்டது. இதுக்கு பின்னாடி காரணங்கள் சொன்னாலும் அல்லது எது அப்படியாக இருந்தாலும் இதில் அரசியல் தலையீடு இருக்கிறது அப்படின்றது புலப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறமாக மீண்டும் இன்னொரு முயற்சியாக பிரான்சினூடாக சுவிஸுக்கு போவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பிரான்ஸ் எம்பசிக்கு அத்தனை டாக்குமெண்ட் அவலம் கொடுக்கின்ற பொழுது சௌதரி கௌசல்யாவினுடைய விசாவை நிராகரித்திருந்தது. அதற்கான காரணங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினால் முன்வைக்கப்பட்டு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்ன விஷயத்துக்காக கௌசல்யாவினுடைய விசா நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஏற்கனவே பாய்ந்திருந்தார். அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய விசா சம்பந்தமாக எந்த விதமான பகிர்வுகளையும் பகிரவில்லை. அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா தொங்கு நிலையில் இருக்கிறது, அல்லது அதற்கான முடிவுகள் இன்னும் வரவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமாக நேற்றைக்கு மாலை இன்னொரு வானொலி ஒன்றில் நேர்காணல் ஒன்றுக்கு சென்று வந்ததன் பின்னர் அவருடைய முகநூல் கணக்குகள் எதுவுமே செயலிழந்த நிலையில் இருந்தது, அல்லது அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறமாக இன்று காலையில் அவருடைய வலியொலியில் ஒரு வீடியோ வழியாக இருந்தது. நான் நன்றி மக்களே, நான் ஐநா நோக்கி போகிறேன், என்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் அல்லது நாமனுடைய கையால் என்று சொல்லி சொன்னாலும் நான் போய் மக்களுக்கு நடந்தது அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நடந்தது இனவழிப்பு தான் அப்படின்னு சொல்லி ஐநாவில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வலியொலியை பகிர்ந்திருந்தார். உண்மையில் அதுக்கப்புறமாக நிறைய ஊடகங்களில் பல்வேறுபட்ட விதமான கருத்துக்கள் அல்ல பல்வேறுபட்ட விதமான செய்திகள் அர்ச்சுனா பற்றி வெளியாகி இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிரடி ஆதாரங்களுடன் ஐநாவில் சற்று முன் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதனால இலங்கையினுடைய அனுர அரசு திணறுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஊடகத்தில் இன்னொரு வலியொலியில் இன்னொருவர் பகிர்ந்திருந்தார். சற்று முன் ஜெனீவாவில் அர்ச்சுனா காட்டிய அதிரடி, இனி ஆயுதமேந்த முடியாது, அர்ச்சுனாவுக்கு அறிவுரை சொன்ன ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கத்தில் இன்னொருவர் செய்திகள் பாய்ந்திருந்தார். அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிரானவர்கள் பாய்ந்திருந்தார்கள். நாமல் ராஜபக்சவின் ஏற்பாட்டில் ஐநாவில் நவீன துரையப்பா அர்ச்சுனா, தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிரான ஒருவர் பாய்ந்திருந்தார். அதே மாதிரி இன்னொருவர் பகிர்ந்திருந்தார். அவர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக பகிர்கிறாரா, எதிராக பகிர்கிறாரா அப்படின்ற விஷயம் தெரியவில்லை. அர்ச்சுனா எம்பி பிரான்ஸுக்கு தப்பியோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிர்ந்திருந்தார். உண்மையில இப்படியான விஷயங்களை பகிர்கின்ற பொழுதும் இதுவரைக்கும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும்
நான் தொடர்ச்சியாக சொல்கின்ற விஷயம் தான். இந்த 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள் தனியொருவனாக நின்று போராடி அதிலிருந்து எங்களுடைய மக்களுக்கு நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லி வெளிநாடு ஐநா மன்றத்துக்கு சொல்ல வேணும் என்று சொல்லி பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்து பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஒவ்வொரு முயற்சிகளும் தோல்வியடைகின்ற பொழுதும் வேறொரு வழிகளில் எப்படியாவது நான் முயன்று இந்த விஷயத்தை கொண்டு போய் ஐநா மன்றத்தில் சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து போகின்ற பொழுது எவ்வளவோ தடங்கல்கள், எவ்வளவோ அரச தடங்கல்கள், அது மட்டும் இல்லாமல் விமான நிலையத்தில் கூட இறுதி நேரத்தில் இல்லை நீங்கள் போக முடியாது அப்படி என்று சொல்லி அதுக்காக ஏற்கனவே இருக்கின்ற தனிப்பட்ட அவருடைய வழக்கு காரணமாக நீங்கள் போக முடியாது அப்படின்ற பொழுது இல்லை நான் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்து விட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த ஐநா மன்றது போக வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வருகின்ற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரை அவதூறு பரப்புகிறார், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு மாதிரி சொல்கிறார். இங்கே பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது சில நேரங்களில் சில வெறுப்புகள் நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நிறைய பேர் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்படி என்னதான் நீங்கள் வெறுப்புகளை வருகின்ற மாதிரி வேணுமென்றாலும் நீங்கள் சொன்னாலும் அதையும் தாண்டி இந்த அரசியல் பயணத்தில் மக்களுக்காக தன்னுடைய பயணத்தில் தான் நிச்சயமாக வெற்றி கொள்வேன் அல்லது நான் வெற்றி காணுவேன் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கார். அண்மையில் கூட ஒரு முகநூல் பகிர்வு ஒன்றுகளை பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அரசாங்கத்தினால் திட்டமிட்ட ரீதியில் எப்படி இறக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வலையொலி பகிர்வு ஒன்று, கிட்டத்தட்ட 25 நிமிட வலையொலி பகிர்வு. அதில் கீழே நிறைய பேர் கருத்துட்டு இருக்கிறார்கள், கிரேட், நல்லது விஷயம், நீ சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்போ ஒரு சில சகோதரர்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக கருத்து விட்டுருக்காரு. நீ என்னத்தை இப்போ இதில் நீ என்னத்தை சொல்ல வர, அல்லது டாக்டர் அர்ச்சனா விட அப்படி வேறு யாரை இதில் ஆதாரம் காட்டுற, இப்படி நிறைய விடயங்களை அந்த பகிர்வில் கூட சொல்லியிருந்தாங்க. உண்மையில டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இன்று வரை ஆதரவாக இருக்காங்க. டாக்டர் அர்ச்சனா வெளிநாடு வருகின்றார் அப்படின்ற செய்திகள் வெளியாகின உடனேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவ்வளவு ஆதரவுகளை வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த ஐநா மன்றத்தில் அடுத்த கட்டமாக என்னத்தை பகிரப் போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இல்லை இன்னும் ஒரு சில முஸ்லீம் ஊடகங்கள் அல்ல முஸ்லீம் சகோதரர்களுடைய வலையொலி அல்லது முகநூல் பக்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பகிர்கின்ற பொழுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி நகையான அல்லது ஒரு கேவலப்படுத்துகின்ற கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். அல்ல தமிழர்களும் உண்மையில் அதிலேயும் அவர்களும் கூட இப்படியான கருத்துக்களை பகிர்ந்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சரி, எது எப்படியாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பிரான்ஸ் எம்பசியின் ஊடாக விசா கிடைத்து பிரான்ஸுக்கு வந்திருக்கிறாரு. பிரான்சின் ஊடாக ஐநா மன்றம் செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக நெருங்கிய வட்டாரங்கள் அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. பார்க்கலாம். அடுத்த கட்டமாக டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்னும் 4 நாட்களா ஐநா மன்ற அமர்வுகள் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நினைக்கிறேன், அல்ல திங்கள் செவ்வாய் புதன் நினைக்கிறேன். அந்த அமர்வுகளில் டாக்டர் அர்ச்சனாவுக்கான சந்தர்ப்பம் அங்கே வழங்கப்படுமா? ஏற்கனவே சகோதரி கௌசல்யா அவர்கள் அவர்களுடைய வீடியோ வடிவிலான உரை ஐநா மன்றத்தில் ஒளிபரப்பப்பட்டது. அதுக்கப்புறமாக நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன ஐநா மன்றத்தில் பேசினார்கள் அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் காணவும் இல்லை, பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் அதனை கடந்து சகோதரி கௌசல்யாவினுடைய வீடியோ வெளியாகியதுக்கு அப்புறமா நிறைய பேர் ஆதரவு கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள் சகோதரி கௌசல்யாவுக்கு. அதுக்கப்புறமாக இப்பொழுது சகோதரி கௌசல்யாவினுடைய விசா மறக்கப்பட்ட பொழுதிலும் சகோதரர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இந்த ஐநா மன்றத்தில் தமிழ் மக்களுக்கு நடந்த விஷயங்கள், அது சம்பந்தமான இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கார் மன்றத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் இந்த ஐநா பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது கூட யாரையுமே கண்டுகொள்ளாத பட்சத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு செம்மணி விஷயத்தில் அவர்களை கூட்டிக் கொண்டு செம்மணி புதைகுழிகளை காட்டிய விடயங்கள் எல்லா விஷயமுமே நீங்கள் அறிந்த விஷயங்கள். அந்த வகையில் பார்க்கலாம். ஏற்கனவே ஐநா மன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஐநா மன்றத்தில் இது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி படுகொலை சம்பந்தமான அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சட்டத்திரணி ஒருவர் கூட இங்கே ஐநா மன்றத்தில் பேசியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு கட்சியினுடைய செயலாளரா அல்லது அவர் பரப்புரை செயலாளரா தெரியவில்லை, அவர் கூட
வந்து இங்கே வந்து பேசியிருந்தார். அதே மாதிரி என்பி ஸ்ரீதரன் வந்திருந்தார். கயேந்திரகுமார் எம்பி வந்து ஆளுங்கட்சிகளோடு வந்திருந்தார். அவர் என்ன பேசினார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியாது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த வேளையில் இங்கே வந்திருப்பது வந்து பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்துக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும், பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊடக வட்டங்களில் வந்து இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நிறைய பேர் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் என்ன சொல்ல போறார், என்ன விஷயங்களை பேச போறார், அவருக்கான சந்தர்ப்பம் இங்கே கிடைக்குமா, நிராகரிக்கப்படுமா, இப்படியான விடயங்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட பொழுதும் அவரால் குறிப்பிட்ட அந்த வாய்ப்புகள் நேரத்தில் வந்து பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஐநா மன்றத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கேள்விக்குறியாக இருந்தாலும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இல்லை ஐநா மன்றத்துக்கு கூட அரசாங்கத்தினுடைய நெருடல்களின் வரலாமா, இல்லை அவர்கள் ஏதாவது சொல்லி அவரை டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பேச விடாமல் பண்ணலாமா, இப்படியான விஷயங்கள் கூட இங்கே இருக்கிறது. இதில் வந்து ஒரு சிலர் புரியாமல் கருத்துக்கள் போட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலரை வந்து என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. டாக்டர் அர்ச்சுனாவினுடைய எல்லா விஷயங்களும் வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் வந்து உலகம் பூராவும் தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவோடு சேர்ந்து பயணிக்கின்ற எல்லாருடைய விருப்பமும் நிறைவேறணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.